தளபதி இப்போ கேரளால மாஸ் காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. கேரளால இருக்க தளபதியோட ரசிகர்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா டெய்லியும் தளபதியை பாக்குறாங்க. முக்கியமா தளபதி பாத்தீங்கன்னா ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறாங்க. சோ உண்மையாலுமே கேரளா ரசிகர்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த நிலைமையில நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலாம் நல்ல விஷயம் தான், ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடல, அதனால யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு விஜய் சொன்னது ஒரு பெரிய தப்பு அப்படின்ட்டு சீமான் பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு பதிலா, என்னோட ரசிகர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு விஜய் தம்பி சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சீமான் பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இதுல ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு புரியல. என்ன அப்படின்னா, நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு விஜய் சொன்னதுனால அவரோட ரசிகர்கள் ஓட்டு போடாம இருந்துற போறாங்களா? கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட தான் போறாங்க. சோ இந்த பேசிக் கூட தெரியாம சீமான் இப்படி பேசினது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு. ஓகே நண்பா, தளபதி இப்போ கோட் படத்தோட ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. படப்பிடிப்புல பிஸியா இருக்கிறத விட கேரளால கூடுற கூட்டத்தை மீட் பண்ணி தளபதி அதை விட பிஸியா இருக்காரு. தொடர்ச்சியா இந்த 5 நாள் பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்ல தளபதி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்காரு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.